NMAX Civil Muthukani. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மேட்ரிசஸில் எக்ஸாம்பிள் 16. இஃப் A is equal to மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, C is equal to கொடுத்துருக்காங்க. Find ABC and show that ABC is equal to ABC. ஸோ நம்ம ஃபஸ்ட் அப்போ இங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிசியை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏபிசியை கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ அதுக்கு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் முதல் சால்வ் பண்ணணும். பிசி போடுறேன். பியும் சியும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோன்னா இந்த மேட்ரிக்ஸோட காலமும் இந்த மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ப்ராடக்டோட ஆர்டர் வந்து 3/4ன்னு வரும். ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிபிளே பண்ண முடியும். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4ன்னு இருக்கும் மீதி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் மல்டிபிள் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறது. ஸோ அப்போது 3 rows போட்டுக்கிறோம், 4 columns போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை அப்படியே ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த மேட்ரிக்ஸோட காலம் அதே மாதிரி ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இப்போ இந்த நம்பரை இந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணுறோம், இந்த நம்பரை இந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 + 6, 2 + 0, 3 - 6, -4 + 6. நெக்ஸ்ட் 0 + 4, 0 + 0, 0 - 4. சாரி, இங்கே 4 1, அப்போது 3. இங்கே இருக்கிற 2 இதோடு சேர்ந்தது. ஸோ 0 + 2, -1 + 8, -2 + 0, -3 - 8, 4 + 4. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. 7 2 -3 -1 4 0 -4 2 7 -2 -11 8. இப்போ இது பிசியோட வேல்யூ. இப்போ A × BCன்னு போடணும் இதே மெத்தடில். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு வேறு கலர்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பிசியோட ஆர்டர் எழுதிட்டோம், ஏவோட ஆர்டர் எழுதிட்டோம். ஸோ ஏபிசின்னு நம்ம பண்ணும்போது ஏவோட காலமும் பிசியோட ரோவும் சேமாக இருந்தால் தான் மல்டிபிள் பண்ண முடியும். மல்டிபிள் பண்ணிட்டா மீதி இருக்கிற ஆன்சரில் தான் ஆர்டர் வரும் 3/4. அப்போ 3 rows 4 columns வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த 7 போட்டுக்கிட்டேன். இப்போது நம்பர்ஸை எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எழுதிட்டோம். செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் எழுதிட்டோம், கன்ஃபியூஸ் ஆகாமல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணி இங்கே சால்வ் பண்ண போகிறோம். 7 அடுத்தடுத்து ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ் 1 × 7, 1 × 4, -4 × 7. ஸோ 7 + 4 -7. நெக்ஸ்ட்டு 2 + 0 + 2. Next -3 -4 + 11. Next -1 + 2 -8. இது 8. 14 + 0 + 21. 4 + 0 -6. Next -6 + 0 -33. -2 + 0 + 24. 21 - 4 + 14. 6 + 0 -4. -9 + 4 -22. Next -3 -2 + 16. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 4 4 4 -7 35 -2 -39 22 31 2 -31 -27 11. ஸோ இது நம்மளோட ஏபிசி. இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும். வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.